கேபிஒய் பாலாவுடைய நடிப்பில் அடுத்ததாக காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் சமீபத்தில் தான் நடந்துச்சு. இந்த சமயத்தில் அந்த ஆடியோ லான்ச்சில் நிறைய விஷயங்கள் கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும், இல்லை பாலாவுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், நிறைய சக ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த ஆடியோ லான்ச்சில் இன்னொரு சூப்பரான விஷயத்தையும் நம்ம பாலா சொன்னார். அதாவது இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நானே ஆங்கரிங் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லியிருக்காரு. அதற்கு இல்லை வேணாம், அதுக்கு ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னதுக்கு, ஐயையோ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைண்ணே, நான் இப்போ தானே ஃபஸ்ட்டு படமே பண்ணியிருக்கேன், நான் ஆங்கரிங் நான் நல்லாவே பண்ணுவேன், நான் பண்ணிகிட்டு இருந்த ஆள் தானே, நானே என் படத்துக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இல்லை இன்னொரு ஆள் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் படக்குழுவினர். ஆல்ரெடி யார் அது அப்படின்னு கேட்டதுக்கு, மணிமேகலை அப்படின்னு இருக்காங்க. மணிமேகலை அக்கா எனக்காக பண்ணுவாங்க, ஆனால் வேணாம் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு திரும்பவும் சொல்லியிருக்காங்க பாலா. அதற்கு அந்த படக்குழுவினர்கள் சொல்லிட்டாங்க, மணிமேகலை இந்த ஆடியோ லான்ச்சை செஞ்சு தரேன், ஆங்கரிங் பண்ணுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் ஒரு டேர்மோட ஒரு கண்டிஷனோட ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ₹1 கூட சம்பளம் வேண்டாம், இந்த காந்தி கண்ணாடி படத்துடைய ஆடியோ லான்ச்சை நான் ஆங்கரிங் பண்ணுறதுக்கு எனக்கு ₹1 கூட நீங்கள் சம்பளம் கொடுக்க வேணாம், அப்படி நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு அழகான விஷயத்த கேபிஒய் பாலா பகிர்ந்துக்கிட்டு, இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும், இந்த அளவுக்கு எனக்கு அன்பை கொட்டி கொடுக்க நீங்கள் எல்லாரும் இருக்கக்குள்ள எனக்கு என்ன வேணும் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே மணிமேகலை சொல்கிறாங்க, பாலா நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நான் பண்ணது இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, அதனால இதை நீங்கள் பெருசாக பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பெருந்தன்மையை காமிச்சாங்க. ஆக மொத்தத்தில் கேபிஒய் பாலாவாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், 2 பேருமே அவங்க வகையில் ரொம்பவே பெரிய மனசுக்காரர்கள் தான். ரசிகர்கள் 2 பேரையுமே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.